அன்னைக்கே அவங்க யோசித்து ஐயா எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நாங்கள் போய் நேரில் எதுவும் பண்ணலை, எங்கள் அந்தாபையில் ஏதோ பண்ணிட்டாங்க, இதுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது லண்டன் கோர்ட்டில் வாதாடுறாங்க. இவர்கள் வாதம் அங்கே எடுபடுது. அங்கே எடுபட்டு அவர்கள் எல்லாம் குற்றவாளிகள் இல்லைன்னு விடுதலை ஆயிடுறாங்க. கொலை வழக்கில் மாட்டினவங்க வெளியில் வந்துடுறாங்க. இதுக்கு இடையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த லக்ஷ்மிகாந்தனுடைய கெரியரில் அவன் கிரிமினல்னு சொன்ன இல்லைங்களா, இங்கே ராஜமுந்திரி கோர்ட்லேருந்து அந்த நீதிமன்றத்தில் அந்த ஜெயிலேருந்து தப்பிக்கிறாள். இவனை வந்து இது ரொம்ப தொல்லையாக இருக்கு, இவனை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆரம்ப காலகட்டத்தில் அந்தமான் ஜெயிலெல்லாம் அடைக்கிறாங்க. அந்தமான் ஜெயிலில் ஒருத்தன் தப்பிக்க முடியாதுங்க. தப்பிக்கணும்னா நீ கடலை வந்து சாகணும், வேற வழியே கிடையாது. அந்த ஜெயிலில் அடைத்தும் அங்கிருந்து அவன் ஏதோ ஒரு விதத்தில் காசு கொடுத்து ரெடி பண்ணி தப்பிக்க ட்ரை பண்ணுறான். எப்படியோ வெளியில் வந்துடுறான். வெளியில் வந்த பிறகு தான் இந்த நான் வந்துட்டேன், இப்போ நான் திருப்பி தொழில் பண்ணி சம்பாதிக்கிறத விட எப்படி நான் பெரிய ஆள் ஆகிறதுனா ரெண்டே விஷயம். வெளில வந்த பிறகு அவன் செஞ்ச 2 வேலை. அந்த ஏன் சினிமாக்கார மேலே கடுப்பானான்னா அங்கே இன்னொரு விஷயம் இருக்குது. ஏன்னா இவன் நடிப்பதற்கு முயற்சி எடுத்தான் லக்ஷ்மிகாந்தன். எல்லா கம்பெனியாக ஏறி இறங்குறான். ஆள் நல்லா இருப்பான், அழகாக இருப்பான், எல்லாம் நல்லா தான் இருப்பான். ஆனால் இவனுடைய கிரிமினல் பின்புலம் தெரிஞ்சதுனால யாருமே இவனுக்கு வாய்ப்பு தரலை.